வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடமும் இருந்தன. அன்பான தேவ பிள்ளையே, இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகிய யோவானுக்கு கடைசி காலத்தில் நடைபெறப் போகிறவற்றை வெளிப்படுத்தின விசேஷம். இதில் அடங்கியுள்ள ஆழமான ஆவிக்குரிய அர்த்தத்தை பைபிளின் ஆதாரத்துடன் இந்த காணொளியில் பார்க்கலாம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ என்பதற்குரிய ஆவிக்குரிய அர்த்தம் ஒரு சபை. இது எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது. சூரியனை அணிந்திருந்தாள். சூரியன் என்பதற்கு ஆவிக்குரிய அர்த்தம் தேவ நீதியை குறிக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியன் எனப்படுகிறார். இதை மல்கியா 4:2 சங்கீதம் 15:1-2 வாசிக்கலாம். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும். சந்திரனுக்கு இயற்கையாகவே ஒளி இல்லை. அது சூரியனின் ஒளியைத்தான் எடுத்து பூமிக்கு கொடுக்கிறது. வேதாகமத்தில் சந்திரன் கிருபையை குறிக்கிறது. இதை சங்கீதம் 89 ரோமர் 5:2 வாசிக்கலாம். 12 நட்சத்திரங்கள் அப்போஸ்தல உபதேசத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாயும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தலிலும் நமக்கு கிடைத்த அப்போஸ்தல உபதேசம். அதாவது 12 அப்போஸ்தலர்கள் இயேசுவின் 12 சீஷர்கள். யூதாஸ் இஸ்கரியோத்துவுக்கு பதிலாக மற்றொரு சீஷர் நியமிக்கப்பட்டார். அப்போஸ்தலர் உபதேசம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆகியோரை குறித்த நித்திய ஜீவனுக்கான உபதேசம். இது ஒரு மிகவும் ஆழமான உபதேசமும் சத்தியமும். நான் இந்த வீடியோவுக்காக முடிந்தவரை சுருக்கமாக கூறியிருக்கிறேன். இதற்கான பைபிள் ஆதாரம் வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், மத்தேயு 13ஆம் அதிகாரம். கிரீடம் என்பது பலமுறை பரீட்சை பார்த்து கர்த்தருக்காக மரணபரியந்தம் நிலைநிற்கும் அல்லது ஜெயம் கொள்வதை குறிக்கிறது. வெளிப்படுத்துதல் 2:10 ஆகிலும் நீ மரணபரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இதற்கான வேதாகம வசனங்கள் யாக்கோபு 1:12, வெளிப்படுத்துதல் 2:10, 2 தீமோத்தேயு 4:8. அடுத்ததாக இஸ்திரீ காணப்பட்ட இடம். ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஆங்கிலத்தில் ஹெவன்லி பிளேசஸ் என கூறப்பட்டுள்ளது. வானங்களில் காணப்படுவதற்குரிய இதற்கான ஆவிக்குரிய அர்த்தம் பூமிக்குரிய காரியங்களை விட்டுவிட்டு பரலோகத்துக்குரிய காரியங்களில் நோக்கமாயிருப்பதையும் அதற்காக தன்னை அர்ப்பணிப்பதையும் குறிக்கிறது. கொலோசேயர் 3:2 பூமியிலுள்ளவைகளையல்ல மேலானவைகளையே நாடுங்கள். இந்த உலகத்துக்குரிய காரியங்களை விட்டு பரலோக ராஜ்யத்துக்கான காரியங்களில் நோக்கமாயிருப்பது. பூமியிலுள்ளவைகளையல்ல மேலானவைகளையே நாடுங்கள். இப்போது இந்த வசனத்தை வாசிப்போம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடமும் இருந்தன. ஆவிக்குரிய அர்த்தம்: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக அவருடைய நீதியில் நிலைத்திருந்து எப்போதும் பரலோகத்துக்குரிய காரியங்களில் நோக்கமாயிருந்து அவருடைய கிருபையிலும் இரக்கத்திலும் நிலைத்து நின்று அப்போஸ்தலர் உபதேசத்தை அணிந்திருக்கும் சபை. பிரியமானவர்களே, அநேகமான நேரங்களில் இந்த வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை குறித்து பலவிதமான பிழையான விளக்கங்கள் கொடுப்பதை நான் பலமுறை கேட்டுள்ளேன், பல வீடியோக்களில் பார்த்துள்ளேன். அதனால் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மட்டுமே நான் இந்த வீடியோவில் அதுக்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். வரும் நாட்களில் நான் அதற்கு மற்ற வசனங்களுக்கான விளக்கத்தையும் நான் கொடுக்க எதிர்பார்த்துள்ளேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய அபிப்பிராயம் என்ன இந்த வசனத்தை குறித்ததான நீங்கள் இதுவரை என்ன கேள்விப்பட்டிருக்கீங்கள் என்று சொல்ல விரும்பினா அதையும் தயவு செய்து உங்கள் காமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. எனக்கு உங்களுடைய அபிப்பிராயம், அல்லது நீங்கள் இதுவரைக்கும் இந்த வசனத்தை இப்படி கேட்டதுண்டா, இல்லாட்டி வேறு விதமாக ஏதாவது சபைகளில் வேறு விதமாக உபதேசித்து நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா என்று எனக்கு தெரியப்படுத்துங்க.
நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.